என்னைய வேணா நீங்க எதுனாலும் பேசிட்டு போங்க. என் அப்பா, அம்மாவ பேசாதீங்க. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொல்லிக் குடுத்து தான் இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. என்னைய கஷ்டப்படுத்துறது எனக்கு பெருசா தெரியல. ஆனா என் அம்மா, அப்பாவ கஷ்டப்படுத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அம்மா, அப்பா, என் அண்ணன், அண்ணி என்ன பண்ணாங்க? அவங்கள கஷ்டப்படுத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத நான் நிறுத்தவும் சொல்ட்டேன். நான் மீடியால சொல்லவும் முடியல. அவன் மேல ஸ்நாச்சிங் போட்டு 9 மணிக்கு நாங்க டெய்லி கையெழுத்து போடணும் ப்ரோ. சரித்ரா வந்து அந்த 1 மாசம் சாப்பிடவே இல்ல ஒழுங்கா. ஸ்டேஷன்ல எவ்வளவு நாள் காக்க வைப்பாங்கன்னு தெரியும்ல. நாங்க போய் காக்க வச்சு அந்த பிள்ளைக்கு 10:30, 11 மணிக்கு தான் காலையில சாப்பாடு. என் பொண்ணு 1.5 மாசம் சாப்பிட்டா. ஸ்டேஷன்ல போய் டெய்லி கையெழுத்து 2 மாசம் கிட்ட திறந்து போட்டிருப்போம். இவ்வளவு வலி கொடுத்தது எங்க அம்மா. இவளுக்கு பெயில் கிடைக்கல. எங்களுக்கு பெயில் கிடைச்சு இவ ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து கையெழுத்து போட்டா. என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு நீங்க குடுத்தீங்கன்னா என்ன வந்து கொலை பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி தூத்துக்குடி கோர்ட்ல அப்படி கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு ஓட்டப்பிடாரம் கொடுத்துட்டு எனக்கு தூத்துக்குடியில கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு பெயில் கொடுக்க கூடாது, கொடுத்தீங்கன்னா என்ன வந்து கொன்றுவாங்கிற மாதிரி ஜட்ஜ் வந்து இவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு எழுதிட்டாங்க. சரிங்களா ப்ரோ?